நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மவோரி இனத்தைச் சேர்ந்த இளம்பெண் எம்பி தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி சர்ச்சைக்குரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பிரிட்டன் அரசுக்கும் நியூசிலாந்தின் பூர்வகுடி மக்களான மவோரி மக்களுக்கும் இடையே 184 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட உடன்படிக்கையில் சில திருத்தங்களை கொண்டுவர ஆளும் கட்சி மசோதா இயற்றியது. இதற்கு அவையில் எதிர்ப்பு தெரிவித்த எம்பி ஹானா ரவ்ஹிதி தங்களது பாரம்பரிய நடனமான ஹக்காவை அரங்கேற்றியதுடன் மசோதா நகலை கிழித்தெறிந்தார். அப்போது மவோரி இனத்தைச் சேர்ந்த மற்ற எம்பிக்களும் அவருடன் சேர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து மவோரி இன எம்பிக்கள் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 22 வயதான ஹானா ரவ்ஹிதி தனது முதல் உரையின் போது மவோரி மொழியில் பேசியது உலகம் முழுவதும் வைரலாகி வந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் நண்பர்களாக வலம் வருவது போன்று ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அந்த நாட்டின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி ஜோ பைடனை வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்ப் சந்தித்துள்ளார். இந்த நிலையில் அரசியல் எதிரிகளாக கருதப்படும் இவர்கள் நண்பர்களாக இருந்து விடுமுறையை இணைந்து கொண்டாடுவது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. வீடியோவில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் உணவு சாப்பிட்டபடி நடந்து முடிந்த தேர்தல் குறித்து நீண்ட நாள் நண்பர்கள் போன்று சகஜமாக பேசுகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்று வைரலாகி வருகிறது. டெல்லியில் காற்று மாசு மோசமான கட்டத்தை எட்டியதால் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன்படி டெல்லி என்சிஆர் பகுதியில் இன்று முதல் கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்தது. கட்டுமானம் இடிப்பு தொடர்பான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம் மற்றும் சிஎன்ஜி உள்ளிட்ட வாகனங்கள் மட்டுமே இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகளை நடத்த மாநில முதலமைச்சர் அதிர்ச்சி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிற மாநில பேருந்துகளுக்கு தடை விதிக்கவும் சுரங்கப் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் அடுத்தபடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் சிப்காட் தொழிற்பூங்காவில் புதிய காலணிகள் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அரியலூர் மாவட்டம் சென்றடைந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமிபுரத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் சுமார் 130 ஏக்கரில் ரூபாய் 1000 கோடி முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் குழுமத்தின் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக ஜெயங்கொண்டத்தில் அமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, கே.என். நேரு, சிவசங்கர், ஏவ வேலு மற்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திமுக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் உள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை திமுக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.